கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பேசுவார். நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உயர்த்தப்படுவான். வாசிக்கலாம். 2 நாளாகமங்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் வருகிறோம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை கேட்பதற்கு ஜனம் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஜனங்களை இந்த வார்த்தையினால் விடுவித்து சமாதானப்படுத்தி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஆசீர்வாதம் பெற 7 வித சத்தியங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஒன்று கூடி சொல்கிறேன். நாம் ஆசீர்வாதம் பெற 7 வித சத்தியங்கள் என்ற தலைப்பில் கர்த்தர் வார்த்தையை கவனிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், தாவீது என்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுவதற்கு தன் மனதில் ஏவப்பட்டான். சும்மா இல்ல, அதுக்குள்ள சகல பனிமுட்டுக்களையும் அவன் சொருவித்தான். அதையெல்லாம் கலெக்ட் பண்ணினான். பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, தாவீதே, நீ எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. நம்ம கிட்ட கத்தனை சொல்லியிருந்தான், இந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த சபையும் வேண்டாம், இந்த போதகரும் வேண்டாம், போதையா உமக்குள்ள காரியம். அடுத்து அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு. உன் மகனாகிய சாலமோன் எனக்கென்று ஆலயத்தை கட்டட்டும். அல்லேலூயா. அப்படி தாவீது சொருபித்த தேவாலயத்தினுடைய பனிமுட்டுக்களை, உருவாக்கின எல்லா பொருட்களை சேமித்து தேவ கட்டளையின்படி சாலமோன் ஒரு தேவாலயத்தை கர்த்தருக்கென்று கட்டினான். தேவாலயம் கட்டி ரொம்ப ஜெகஜோதியாய் இருக்கிறது. தேவாலயத்தின் பிரதிஷ்டை நாளில் ஆலயம் பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏன் புது வருடத்துக்கு முன்னதாகவே நம்முடைய தேவாலயத்தில் ஆண்டின் கடைசி மாதத்தில் ஒரு அன்பின் விருந்தோ இவ்வளவு ஒரு ஹார்வெஸ்ட் நடத்துகிறோம் என்று சொன்னால், டிசம்பர் 19ஆம் தேதி இந்த தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாள். மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. டிசம்பர் 19ஆம் தேதி. இப்படி தேவனுடைய ஆலயத்தை தாவீது கட்ட நினைத்ததை தேவன் தடை செய்து தாவீதினுடைய மகனாகிய சலமோனை கொண்டு தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். ஒரு சாலமோனுடைய ஜெபமாகும் இன்னைக்கு காலையில நம்ம வாசித்து கேட்ட வசனம். அவன் ஜனங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்து, நமக்கு ஆலயம் இல்லாத ஸ்தானத்தில் நாம் ஒரு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே ஆராதித்த இடத்தை மாற்றி தேவன் என்னுடைய தகப்பனுடைய இருதயத்தில் ஆலயத்தை கட்டி ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க அவனுடைய இருதயம் ஏவினது. அந்த ஆலயம்தான் கிறிஸ்துவினுடைய சரீரமாகி மாற்றி இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள் நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஜெபமாகும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 7 காரியத்தையாக நான் ப்ரிப்பேர் ஆகி உங்க மத்தியில் இருக்கிறேன். 7 காரியம் இதுக்குள்ள இருக்கிறது. அதை சரியாக வேத அடிப்படையில் 7 பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்லி அந்த சத்தியம் உங்க இருதயத்துக்குள்ளே ஆணித்தரமாய் பதிவதற்கு இந்த கூடுகை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். நம்பர் 1, நம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு 1வது கட்டம் என்பது தங்களை தாழ்த்த வேண்டும். தங்களை தாழ்த்த வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் 14ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமே. தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் சாலமோனுடைய ஜெபம் தங்களை தாழ்த்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் எழுத்தாளன் ஒரு வைத்தியன், ஒரு டாக்டர் இயேசுவுக்காக ஒரு சுவிசேஷத்தை அவர் பிறப்பு முதல் அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலை ரொம்ப தத்ரூபமாக எழுதி நமக்கு கர்த்தர் சமூகத்தில் தந்தவர். 14ஆம் அதிகாரத்தில் வர சொல்ல தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பல நேரத்தில் நமக்கு ஒரு மேட்டிமை வந்து செல்லவா, எல்லா இடத்துல நம்மளை உயர்த்தி பேசணும் அல்லவா, அந்த உயர்த்தி பேசுகிறது ஒரு நாள் நாம் தாழ்த்தப்படுவோம். ஆனால் தன்னை தேவ சமூகத்துக்கு முன்பதாக எவன் ஒருவன் தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார் என்று வேத சத்தியம். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும், நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வர வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்டதான என் ஜனங்கள் எங்கே தாழ்த்துகிறதோ அங்கே அவர்களுக்கு நான் கொடுக்கிற போனஸ் ஆகும், அவர்களை நான் உயர்த்துவேன். பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதுகிற எழுத்தாளன் பிலிப்பியர் 2:8 என்ன சொல்லுதார்? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிதல் உள்ளவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்தவம் இவ்வளவு தழைத்தோங்க, கிறிஸ்து இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் வர உலகமே இயேசு கிறிஸ்துவை உற்று பார்ப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம், பரலோகத்திலே 2 சைடிலும் கேருபீன்களால் சேராபீன்களால் துதிக்கப்படத்தக்கவர் ஒரு மனுஷ ரூபமாக ஒரு ஏழை கோலத்திலே இந்த பூமியிலே வந்தார். எழுத்தாளன் சொல்லுகிறார், மரண பரியந்தம் அண்டர்லைன் பண்ணுகிறார், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிதல் உள்ளவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். நீதிமொழிகளை எழுதும் பொழுது நீதிமொழியின் எழுத்தாளன் சொல்லுகிறார், பூமியை வட்டணிக்கும் பொழுது, பூமியை இவ்வளவாய் அலங்கரித்து சிருஷ்டித்த பொழுது செல்ல பிள்ளையாயிருந்த இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், தான் சிலுவையின் கடைசி பரியந்தமும் தன்னை தான் மரண பரியந்தமும் தாழ்த்தினார். சபையே, நீ எப்பொழுது எந்த சூழ்நிலையில் உயர்த்தப்பட்டாலும், எந்த நிலையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாலும், உன்னுடைய ஆலயத்தையும் உன்னுடைய தெய்வத்தையும் உன்னை இவ்வளவு உயர்வுக்காக கதறி கண்ணீர் வடித்த உன்னுடைய போதகரையும் நீ மறந்து விடாதே. இந்த காலையிலே சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை கீழ்ப்படுத்தினவராக தன்னை தாழ்த்தினார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களிடத்திலிருந்து ஒரு சாலமோனுக்கு ஆண்டவர் பாதத்தில் வந்தது, எங்க அப்பா ஒரு பாவிதான்,
எங்க அப்பா ஒரு கொலைகாரன் தான். எங்க அப்பாவுக்குள்ள உள்ளத்துல பரலோகத்தின் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்தது. ஆலயம் வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், கேருபீன்கள் சேராபீன்கள் அந்த ஆலயத்தில் நடுநின்று உலாவ வேண்டும். அதற்கு ஒரு ஆலயம் வேண்டும். அந்த ஆலயத்துக்குள்ள சும்மா எல்லாம் வரக்கூடாது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, இயேசு ஒரு தாழ்த்துதலுக்கு ஒரு மாதிரி. எனக்கு காலையில ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எல்லா வாரத்திலையும் உங்களை ஆராதிக்க வருகிறேன், எல்லா வாரத்திலும் எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறேன். ஆனா என்கிட்ட உங்களை உங்க சமூகத்தில் வர சொல்ல தாழ்த்துகிற அனுபவம் எனக்கு இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும். இதுக்கு 2 வசனத்தை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை விளக்க விரும்புகிறேன். 2 நாளாகமங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் வசனம் 27 திருப்பிக் கொள்ளலாம். இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகணும். அல்லேலூயா. என்னதெல்லாம் இளகும்? நெய் இளகுமா? எங்க ஊர்ல தேங்காய் எண்ணெய் நம்ம ஊர்ல மாதிரி இருக்காது. எங்க ஊர்ல அந்த பனிக்காலத்திலும் மழைக்காலத்திலும் தேங்காய் எண்ணெய் அந்த பாத்திரத்தில் என்ன ஆயிரும்? கட்டி பிடிச்சிரும். ஆனா அது கொஞ்சம் சூடாக இடத்துல வைக்க சொல்ல அது இளகும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுதாரு, என் வார்த்தைகளை கேட்கையில உன் இருதயம் என்ன செய்யணும்? இளகணும். சம்மட்டி வச்சாலும் இளகாத இருதயம் வார்த்தையை கேட்கும் பொழுது இருதயம் இழக வேண்டும். நீ உன்னை தாழ்த்த வேண்டும். நீ எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து எனக்கு முன்பாக அழுகிறபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்ல? 8 வயசுல ஒரு ராஜாவானவனுடைய தாழ்மை ஆகும். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா கவனிங்க, வாயை திறந்து எல்லாரும் சத்தமோடு சொல்லுங்க. யோசியா ராஜாவான வருடம் 8 வயசுல. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வயசுல? நம்ம ஊர்ல சொல்லுவோம் பால் குடி மறக்காத பிள்ளை. 8 வயசுல ராஜாவான ஒரு தேவ பக்தனுடைய தேவனோடு உள்ள ஒரு தாழ்மையாகும். என் வார்த்தையை கேட்கையில் உன் இருதயம் இளகிச்சு. எவனுடைய இருதயம் வார்த்தையை சொல்லி இளகிச்சோ? இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம், பாஸ்டர் என்ன குறி வச்சு பேசுறாரு? எனக்கு உங்க மேல எந்த வருத்தம் இல்லை, உங்களை குறி வச்சு பேசுவதற்கான ஊழியமும் எனக்கு தரல. ஆனா சில வசனங்கள் உங்களை குறி வச்சு அடிக்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு காலையில என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எந்த இடத்துல தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறதோ அவன் பட்சத்தில் ஏசப்பா. என்ன ராஜா சொன்னேன்? பேரு சொல்லுங்க. எந்த ராஜா? யோசியா ராஜா. 8வது வயசுல ராஜா. அவன் கர்த்தரிடத்துல சொல்கிறான், உங்க வார்த்தையை நான் கேட்க கேட்க என் வயசுதான் 8, ஆனால் நான் உங்க வார்த்தையை கேட்க கேட்க என் இருதயம் இளகிச்சு. எப்பமாவது நம்ம இருதயம் இளகினது உண்டா? எங்கேயாவது நம்முடைய இருதயம் தாழ்த்தினது உண்டா? எங்கேயாவது அவருடைய சமூகத்தில் பணிந்தது உண்டா? என்னைக்காவது போட்ட வஸ்திரத்தை கிழித்தது உண்டா? எனக்கு முன்பாக அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் சபையோடு கர்த்தர் சொல்கிறாரு, உன் இருதயம் ஒன்னு இளகணும். எவ்வளவுதான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் யாருடைய இருதயம் இளகுகிறது போல எனக்கு தோணல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் ஒன்று இளகினால், உன் சரீரத்தில் போட்டிருக்கிற வஸ்திரத்தை ஒன்று கிழித்தால், நீ என்னுடைய சமூகத்தில் கதறினால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். பல ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் இல்லை தெரியுமா? கொஞ்சம் வசதி வந்தா யாரையும் மதிக்க மாட்டோம்.
கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வாட்ட சாட்டாச்சா யாரையும் மதிக்க மாட்டோம். நீ எவ்வளவு கோலியாத்த மாதிரி வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு உயர்வு பணக்கட்டுகள் பணச்சாக்குகள் வீட்டில் வந்தாலும் கடந்து வந்த பாதையை நீ மறந்து போய்விடக் கூடாது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்க தாழ்த்துகிறதோ அந்த குடும்பமும் அந்த சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 29 திருப்பிக் கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு. கரங்களை தட்டி. இன்னைக்கு படுத்த ஒருத்தருக்கு தூக்கம் கிடையாது. ராஜா சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த ரத்தத்தை மனுகுலத்துக்காக சிந்தினவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாயிருக்கிறேன். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறைக்குடம் அதுல ஒரு தண்ணி வேஸ்டா வராது, ஆனா பகுதி குடம் தக்கட 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 அடிச்சு உங்க சரீரத்தை நினைக்கும். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகம் உங்க மேல ஏற்றிருக்கிறேன். நான் இந்த காரியத்தை ஏன் ஏற்றேனா, ஆதாமாகிய உங்க முற்பிதா சொன்னதை கீழ்ப்படியாம போயிட்டான். கடைசி ஆதாமாகிய அந்த கிறிஸ்து அந்த நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவர். உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும், கிறிஸ்துவினுடைய அன்பு இருக்க வேண்டும், கிறிஸ்துவினுடையதான அவருடைய குணாதிசயம் இருக்க வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்கே யார் தாழ்த்துகிறார்களோ அவர்களை தேடி சில நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வரும். 2 லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. நான் எங்க நிறுத்தணும்னு சொல்லுவேன், அதை வாசித்து கொண்டு வாங்குவாங்க. சோர்ந்து போகாமல் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும், அண்டர்லைன் எல்லாம் பண்ணிக்காங்க, அண்டர்லைன் பண்ணிக்காங்க, தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷன மதியாதவனும். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு போதும். அநீதி உள்ள நியாயாதிபதி. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன நியாயாதிபதி? அநீதி உள்ள நியாயாதிபதி. பக்கத்தில் ரொம்ப கவனமா இருங்க, இந்த வார்த்தை உங்களை தொடும். கத்தனால உங்களை பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுவோம், ஏ அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட இருக்க சொல்லதானே கத்தனோட பேசினாரு. அதனால சாட்சி அவர்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல ஒரு விதவை அந்த வீட்டில் போய் வாசிக்க. இதெல்லாம் சொன்ன என்னுடைய பாயிண்ட்டுக்குள்ள நான் மென்ஷன் பண்ண முடியாது. அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட ஒரு விதவை போய் ஓயாமல், சொல்லுங்க, ஓயாமல் நியாயத்தை கேட்டா. அவன் யாருக்கும் நியாயம் செய்ததாக சரித்திரமே இல்லை. ஒரு அல்லேலூயா. ஆனால் அவள் ஓயாமல் அவனை போய் தொந்தரவு பண்ணினதுனால இந்த நியாயாதிபதி அவளுக்கு என்ன செய்தானா? நியாயம் செய்தான். நம்பர் 2, ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே அவளுக்கு அவ காரியத்திற்கு உண்மையாக இறங்கி அவளுக்கு நியாயம் கொடுத்தது உண்மை உண்டால், நான் பிரசங்கிக்கிற தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த உவமையை என்ன சொல்லி வருகிறார்னா, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே ஒருவள் போய் ஓயாம தொல்லை கொடுத்ததுனால அவளுடைய காரியத்திற்கு அந்த முற்றுப்புள்ளி பதில் வந்தது என்று சொன்னால், என்னையும் உங்களையும் உண்டாக்கின
என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு எதையும் தர வல்லவராயிருக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். சாலமோனுடைய ஜபம் பண்ணணும். கஷ்டம் வர சொல்ல இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம், இழப்பு வர சொல்ல ஜெபம் பண்ணுவோம், அது டாக்டரை போயிட்டு வந்தா ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். ஸ்கேனுக்கு எழுந்தா அன்னைக்கு ராத்திரி தூக்கம் இல்லாம ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்க. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து கழிஞ்சு நம்ம ஆட்குள்ள ஜெபத்தை பார்க்கணும். ஏ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இறங்குங்க இறங்குங்க ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில யார் ஒருவன் முழு மனதோடு ஜெபிக்கிறானோ, யார் ஒரு மனிதன் கர்த்தருடைய பாதத்தில் காத்து கிடக்கானோ, அவன் பட்சத்தில் ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அனுதின வாழ்வில் இந்த 4 மாசம் ஓடின ஓட்டங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலோ, அந்த சாதாரண ஓட்டம் இல்ல, அது கடினமான ஓட்டம். அந்த ஓட்டம் மனைவிக்காக அல்ல, என் பிள்ளைக்காக அல்ல, எனக்காக அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஓட்டம். வேலைக்காரே கூலிக்கு பாத்திரன். வேலைக்காரனுக்கு கூலி இருக்கிறது. கூலி கொடுக்காம எங்க ராஜா எதையும் செய்ய மாட்டார் என்று பகிரங்கமாக சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு பொருத்தனை பண்ணுவோமா? என் வாழ்வில தாழ்த்துகிற அனுபவம் இல்ல ஆண்டவரே, என்கிட்ட ஜெபமே இல்லை. எவ்வளவு நேரம் டிவிக்கு முன்னாக உட்காரம் தெரியுமா? அவ்வளவுக்கு அவ்வளவு ஜெபம் இல்லாம போயிட்டு, என்னடா பாஸ்டர் வந்து என் மொபைலுக்கிட்ட அடிக்கிறாரு. ஜெபிக்கிற குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் ஜெபிக்கிறவனுடைய வாழ்வும் அது வித்தியாசமா இருக்கும். அது வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு காலையில் அநீதி உள்ள நியாயாதிபதிக்கு இதுவரை அவனுடைய அநீதியினால எந்த நியாயமும் கிடைக்காது இருந்தல, அவன் ஓயாம போய் தொந்தரவு பண்ண அநீதி உள்ள நியாயாதிபதியே அவளுக்கு இரக்கம் செய்தது உண்மைன்னு சொன்னா, எங்க ராஜா என்ன காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறாயோ அந்த காரியத்திற்கு உனக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரன் கூட ஒருமனப்பட்டு வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். நல்லா புரியுங்க. ஏன் இந்த உபவாச கூட்டம்? ஏன் வீட்டு கூட்டம்? ஏன் பெண்கள் கூட்டம்? ஏன் சபை கூடி வருகிறது? எப்படியாவது எந்த கூட்டத்திலேயாவது என் ஜனத்துக்கு ஒரு மாற்றம் வந்து விடாதா? என் ஜனங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வந்து விடாதா? என் ஜனங்களுக்கு ஒரு ஜெப உணர்வு வந்து விடாதா என்று சபை ஓடி போதகர் திட்டமகுகிறார். இன்னைக்கு இங்க பல சபைகள் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அடைச்ச ஆராதனைக்கு அடைக்கிற சபை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறக்குகிற சபையா இருக்கிற காலத்தில் இந்த சபை என்னைக்கும் திறக்கிறது. என்னைக்கு பரலோகத்திற்கு ஒரு விண்ணப்பம் போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தினுடைய, உங்களுடைய பிள்ளைகளுடைய, உங்கள் எதிர்காலத்தினுடைய, உங்களுடைய உயர்வினுடைய, உங்களுடைய மேன்மைக்குரிய ஒரு பிரேயர் பவர் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ உங்க கண்ணுக்கு பாஜா அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஊர்ல எல்லாரை காட்டிலும் உங்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாக உயர்த்தி ஆண்டவர் கனப்படுத்துவார். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதில் சிலர் தங்கள் வலைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்தில் இயேசு இறங்கி வந்து தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தினார். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 27:8, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொன்னது. என் நாமம்
நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி யாரு முகத்தை பார்க்கணும்? இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சொல்லுதேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வரும். எல்லா முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளை அதே முகத்தை இதை பார்க்காமலே இருக்குன்னு சொல்லி மாறி போவீங்க. ஆனா இயேசுவனுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆபிரகாம் லிங்கன் என்கிற அமெரிக்காவினுடைய ஒரு ஃபேமஸ் பிரசிடென்டா இருந்த ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்வில் தான் மரித்து போய் அடக்கத்துக்கு ஆராதனைக்கு தயாராயிருக்கும் பொழுது சோசியல் மீடியா எல்லா மீடியாஸும் அவங்க பிள்ளைகளுக்கு நேராக போக்கஸ் பண்ணிச்சு. அவங்க மனைவிய எல்லாம் உட்கார வச்சு பிரஸ் ரிப்போர்ட்டர்ல ஒரு கேள்வி கேட்டது. உங்க அப்பா இவ்வளவு உயர்வுக்கு என்ன காரணம்? பிள்ளைகள் சொன்னாங்க, எங்க அப்பா இந்த ஸ்தானத்தில் வருவதற்கு நாங்க அவருடைய சொந்த பிள்ளை தான். எங்க அம்மா சொந்த மனைவி தான். எங்க முகத்தை பார்க்கிறதுக்கு முன்ன, எங்க அம்மாவனுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு முன்ன எங்க அப்பா சர்வ வல்லமையுள்ள இயேசப்பாவினுடைய முகத்தை பார்த்ததுனால எங்க அப்பாவுக்கு இந்த பதவியை ஆண்டவர் தந்தார். என்னுடைய ஞாபகம் சரி என்றால் நான் 8ஆம் வகுப்பிலே இந்த ஆபிரகாம் லிங்கனை படித்த ஒரு காரியம் இப்போது என் மைண்ட்ல, அந்த இங்கிலீஷ் பாடத்துல நான் படிச்சது என் மண்டையில் இருக்கிறது. The Abraham Lincoln was famous president of USA. இன்னைக்கு காலையில கத்த சொல்றாரு, எங்கெல்லாம் யாரெல்லாம் கத்தர் முகத்தை தேடி பார்த்தாங்களோ, அவனை எளியவனாயிருந்தாலும் தரித்திரனாயிருந்தாலும் ஏழையாயிருந்தாலும் பணக்காரனாயிருந்தாலும் கைவிடப்பட்டவனாயிருந்தாலும் அவனை உயர்த்தியிருக்கிறார் என்பது இந்த வேத சரித்திரம். நான் அதற்கு திருஷ்டாந்தம். இன்னைக்கு காலையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாருடைய முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இருக்கு. அப்பா அம்மாவா பிள்ளைகளை அப்பா அந்த வயதான பேரண்ட்ஸுக்கு சிலவங்க இப்போ வெளியில் நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, பல இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு எடுக்கிற கேருங்கிறது பெரிய கேர். அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்து கொள்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்ன உங்களுக்கு ஜீவனை கொடுத்த, உங்களை இந்த ஊர் அங்கீகரிக்க, உங்களை இந்த ஊர் போற்ற, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய உயர்வை தந்த தேவனுடைய முகத்தை பார்க்க இன்னைக்கு அநேகருக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் முகத்தை யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அடிக்கடி 34ஆம் சங்கீதத்தை 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன், நினைப்பூட்டுவேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவங்க முகம் வெட்கப்படவே இல்லை. இன்னைக்கு குடும்பக்காரங்களை வச்சு வெட்கப்பட்டு வந்தவங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க. கூட வேலை பார்த்தவங்க, கூட படிச்சவங்களை வச்சு வெட்கப்பட்டவங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் உங்களை வெட்கப்படுத்தினது உண்டு. நீங்க அவங்களுக்கு ராப்பகலாக ஓடி உழைத்து அவர்களுடைய உயர்வுக்கு ஓடின நீங்கள் இன்னைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, என் முகத்தை யாரு நோக்கி பார்க்கிறாரோ அவங்க முகம் வெட்கப்படாது, அவங்க முகம் பிரகாசமடையும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினா அவங்க முகம் பிரகாசமடையும். ஆமென். அவர்கள் முகம் பிரகாசமடையும். 16ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தின் எழுத்தாளர் என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க ஃப்ரெண்ட்ல ஒரு பொருளை வச்சிருந்தா எப்பவும் பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? பாப்போம். இயேசுவை உங்க வாழ்வில முன்ன வைங்க. ஆமா சொல்லுங்க, இயேசுவை முன்ன வைங்க. கைவிட மாட்டாரு, வைக்கப்பட மாட்டீங்க. நீங்க எங்கனாலும் தோத்தது மாதிரி இருக்கும். இல்ல, தோக்கவே வைக்க மாட்டார். ஒரு ஆளே சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, வெற்றி வெற்றி வெற்றி.
நிபந்தனை அவர் முகத்தை பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளை நல்ல வாசிக்க சொல்ல அந்த வசனம் என்ன ஒரு காரியத்தை படிப்பிச்சு. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை குறித்து தாவீது கரங்களை தட்டி, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு கேள்வியாக்கும், இந்த ஏசப்பா என் கூட இல்லை. நான் நல்லா உணர்ந்தேன், அவர் இப்ப என்கிட்ட இல்லை. இல்லாததுக்கு காரணம் அவர் முகத்தை பார்க்கல, ஜெபம் இல்லை. ரொம்ப பேரை பிடிச்ச அமுக்குதான். என்னதான் அமுக்குதான், கெட்ட சொப்பனமா, ராத்திரி தூக்கம் இல்லையா. ஏன் காரணம்? இயேசுவை உன் முகத்துக்கு முன்பதாக உனக்கு முன்பாக வைக்கல, உனக்கு முன்பாக வைச்சிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஃபேமஸான நடிகர்கள், ஆம்பளை ஆளுக்கு பொம்பளை ஆளுடைய நடிகர் பேரு, அவங்க அழகு. பொம்பளை ஆளுக்கு ஆம்பளை ஆளு பேரெல்லாம் சொல்லல, இவங்களை முன்ன வச்சிருக்கிறோம். எப்படி சமாதானம் வரும்? சமாதானமே வராது. இன்னைக்கு ராத்திரி பகலிலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தர் முகத்தை தேடினா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் முகத்தை தேடுகிறவனுக்கு அடுத்து வருகிறது எசேயா 55:6-7. கர்த்தரை கண்டடையத்தக்க அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் கரங்களை தட்டி. 2 நாளாம 7:14 விட்டுறவே கூடாது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஹலோ, தங்கள் பொல்லாத வழிகள். நான் போன வாரத்தில் சொன்னேன், உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் மூவிங்கையும் நல்லா கவனிக்கிற ஒரு போதகர். எனக்கு இப்படி கவனிக்க தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கே நீங்க டிமிக்கி கொடுத்துட்டீங்கன்னா, எங்க ராஜா கிட்ட ஒரு ஆளும் டிமிக்கி கொடுக்க முடியாது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடினா, அவங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். சகோதரி, நீ செய்கிறது, நீ நினைக்கிற ஊருக்கு தெரியாது, என் பாஸ்டருக்கு தெரியாது, அந்த ஆளுக்கு ஒன்னும் தெரியாது. பாசமாட்ட கேளுங்க, நடக்க போகிற காரியத்தை முன்னறிவிப்பேன். இன்னைக்கு காலையில யாருக்கிட்ட எல்லாம் பொல்லாத வழி இருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டு விட்ட ஒப்பரவாகணும். கணவனுக்கு தெரியாம இருக்கிற எந்த கனெக்டும் உனக்கு வேண்டாம். மனைவிக்கு தெரியாம இருக்கிற எந்த உறவும் வேண்டாம். வாலிப பிள்ளையே, உன் பெற்றோர் ஒன்னு உன் கல்யாணத்துல கனவு கண்டு இருக்கிறாங்க. உன் எதிர்காலம் யாரு கையில போகணும்னு அவங்க கதறி அழுது உபவசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒருத்தனுக்கு இருதயத்தை என்ன செய்யாத, வித்து போட்டுறாத. உன் இருதயம் அப்படி வித்து போகிற இருதயம் அல்ல. உன் இருதயத்துக்கு பரலோகத்துக்கு தொடர்பு இருக்கிறது. நீ அந்நிய தெய்வத்துக்கிட்ட போய் சிக்கிறாத, அந்நிய தெய்வத்தினுடைய அந்த மார்க்கத்தில் விழுந்துடாத. ஜாக்கிரதை. இந்த கொலவழி பிரசங்கத்தை ஒருவேளை நீங்க மறந்துடுவீங்க, பரலோகம் மறக்காது. நான் ஒருத்தங்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தேன், அவன் உண்மையா செய்தான். அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய நேரத்தையும் பார்க்காம ஜனத்துக்காக கதறினான். ஜனத்தினுடைய காரியங்களுக்காக ஒரு குடும்பத்தில் ஒருவனாய் செயல்பட்டான். மறந்துடாதங்க. ஆதலால் சபையோடு கத்து சொல்கிறாரு, உன் பொல்லாத வழியை விடணும். நல்ல தெரியும் நமக்கு எங்க பொல்லாத வழிக்குள்ள இருக்கணும், நல்ல தெரியும். கணமை பராப்பகலா கண்ணுல, அதாவது உறக்கம் வந்தும் உறக்கம் இல்லாம அவன் உனக்கு வேண்டி ஓட சொல்ல, அவனுக்கு நீ துரோகம் பண்ணிடாத. உன் மனைவி தன் குடும்பத்தை எல்லாம் விட்டு, அவளுடைய சுகத்தை விட்டு, அவளுக்குள்ள சகலத்தை விட்டு உன் கூட சஞ்சரித்திருக்கிறா, அவளுக்கு நீ துரோகம் பண்ணிடாத. அப்பனுக்கு அம்மைக்கு துரோகம் பண்ணிடாத. நீ நடந்து வருகிற சபைக்கு நீ துரோகம் பண்ணிடாத. நாளை நீ ஒரு தப்பா போயிட்டனா உலகத்துல யாரையும் குத்த சொல்ல மாட்டாங்க. அந்த பாஸ்டர் ஒழுங்கா அந்த ஜனத்தை என்ன செய்யல, படிப்பிக்கல. ஓசியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து
திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடு பொய்யானையிட்டு, பொய் செய்து, கொலை செய்து, விபச்சாரம் திருடி விபச்சாரம் செய்து, மிஞ்சி மிஞ்சி பேசி இரத்த பழிகளோடு சேருகிறார்கள். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வரும் தெரியுமா? நீ தப்பு பண்ண, தப்பு பண்ணுகிறவன் உன் கூட ஜாயிண்ட் ஆவான். ஹலோ, நீ நல்லது செய்தா உன் கூட நல்லவங்க என்ன செய்வாங்க? உன் கூட ஃபெலோஷிப் ஆவாங்க. ஓசியா 4:2 மறக்காதங்க. பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க. எரேமியா 7:9-10 வாசிக்கலாமே. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் செய்து, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து சோத்திரம் சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கதறி துள்ளி அழுதுட்டு மற்ற நாள்ல மனம் வந்த போல வாழ ஆண்டவர் யாருக்கும் அனுமதி கொடுக்கல. அப்படிப்பட்டவங்களுக்கு இதுக்குள்ள சீட்டு கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தன் இருதயத்தில் ஒரு தேவாலயத்தை கட்ட சொல்ல எவ்வளவு கனவு காண்கிறார் பத்தியும் தெரியுமா? சலமோன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தணும். ஆலயத்துக்குள்ள வர சொல்ல இப்படி நிபந்தனையை அவரு அடிச்சு பேசாரு பாருங்க. ஜெபம் பண்ணணும். சபைக்கு வந்தா நீ ஜெபம் பண்ணணும். சண்டை போட்ட எவ்வளவு சத்தம் போட்டு சண்டை போடுதியா? ஜெபம் பண்ண பக்கத்து ஆளுக்கு கேட்கல, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இங்க யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க, யாரும் ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. அவர் முகத்தை தேடுங்க, பொல்லாத வழியை விட்டு விடுங்க. சகோதரா சகோதரி, உங்களை பொல்லாத வழி உனக்கு மட்டும்தான் தெரியும். உன் அப்பாவுக்கு தெரியாது, உன் அம்மாவுக்கு தெரியாது, உங்க பேரண்ட்டுக்கு தெரியாது, உங்க உறவுக்கு தெரியாது. ஆனா உங்களை உருவாக்கினவருக்கு தெரியும். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க. 65 சங்கீதம் 2 வசனம். 5வது 65 சங்கீதம் 2 வசனம். மாமிசமான யாவரும் வருவார்கள். கரங்களை தட்டி. உங்க பிள்ளைக்கு வேண்டி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு, அது ரிசல்ட்டே வராது. ஆனா ஒரு காலத்துல நீங்க ஜெபம் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க பிள்ளைக்குள்ள ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. உங்க கணவனுக்கான ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. நீங்க விவசாயம் பண்ணதில் அந்த விவசாயம் எல்லா விவசாயத்தை விட ஒரு படி உயர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. அதுக்கு ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். பொல்லாத வழியை விட்டு திரும்பினா நான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஜெபத்தை கேட்பார். 126 சங்கீதம் 3 வசனம். ஒரு ஆள் 28 சங்கீதம் 6 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்டு 28 வசனம், சங்கீதம் 28:6, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாரு. இன்னைக்கு வருஷத்தை இன்னும் சில 3 மாதத்துக்குள்ள முடிக்க போறோம். இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வி. இவ்வளவு நாள் நீங்க ஜெபம் பண்ணின எத்தனை ஜெபம் கேட்கப்பட்டது, எத்தனை ஜெபம் கேட்கப்பட்டது? நீங்க வீட்டில் போன உடனே நீங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு லிஸ்ட் எழுதணும். இதுக்கெல்லாம் பதில் வராததற்கு உங்க போதகர் குற்றக்காரன் அல்ல, உங்களை உருவாக்கின தேவனும் குற்றக்காரன் அல்ல, நீங்கள் குற்றவாளிகள். நீங்க மேல சொன்ன 4 காரியத்துல எங்கேயோ விழுந்திருக்கிறீங்க. வெளியில வா. எங்க வா? பஸ் ஏற சொல்ல இன்னும் இருக்கும், அவுட்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்க எல்லாம் ஆண்டவரோடு இன்னும் இருக்கிறோம், எங்க எல்லாம் அவுட்டா இருக்குன்னு நம்ம மனசாட்சிக்கு தொட்டு கேட்டனா அது கரெக்டா சொல்லி தருவாரு.
இன்னைக்கு காலையிலே 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். கரங்களை தட்டி. நான் பைபிள் ஸ்டடி எடுக்க சொல்ல எல்லாருக்கும் சொன்னேன். தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல பாவ அறிக்கைன்னு ஒன்று இருக்கு. அதை சிலவங்க எல்லாரும் அது கடமைக்காக சொல்லிட்டு போயிறாங்க. ஒரு வர்ஷிப்ல, ஒரு ஆராதனையில மிக முக்கியமா வேண்டிய காரியம் என்னன்னா பாவத்தை அறிக்கை செய்யணும். நமக்கு பாவம் இல்லையோ என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்யணும். பரலோகத்து தேவன் ஜெபத்தை கேட்டு உங்க பாவத்தை மன்னிப்பாராம். ஆமென் சொல்லுங்க. பாவத்துக்கு மூல பாஷையில அனாத்தீமா என்ற வார்த்தையாக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனாத்தீமா. அனாத்தீமா என்ற வார்த்தையினுடைய பொருளை நல்லா படிச்சு ஸ்டடி பண்ண சொல்ல, கீழ்ப்படியாமை ஒரு பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், தேவனுக்கு விரோதமாய் சிந்திப்பது செயல்படுவது பாவம், கடன் வாங்கி கடன் கொடுக்காம இருந்தா அது ஒரு பெரிய பாவம். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் பாவத்தை மன்னிப்பேன். உன் பாவம் எவ்வளவு கடுசுவப்பா இருந்தாலும் உன் பாவத்தை மன்னிப்பேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு முன்பாக அறிவித்தேன். சங்கீதக்காரன் சொல்லுதாரு, இது தாவீதாகும். தாவீத மாதிரி ஒரு பெரிய கள்ளனும் கொள்ளக்காரனும் மோசமானவன் ஒருத்தனும் இல்லை. அவன் ஒப்புரவானதுனால கத்த சொல்லுதாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவங்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர். தன் பாவத்தை ஆண்டவருக்கு முன்பதாக அறிவித்தான். பாருங்க, போன வாரத்தில் பிரசங்கம் பண்ணின இந்த சமாரிய ஸ்திரீ, அவ எல்லாம் மறைச்சு வைக்க பார்த்தா. ஆனா ஏசப்பா எல்லாம் வெளிப்படுத்தணும். குடத்தை வச்ச ஓடுனா, ஊரைய திரட்டுனா. அவ சொன்னா, எங்குள்ள காரியத்தை எல்லாம் பிட்டு வச்ச ஒரு ஆள் இங்க இருக்கிறாரு. ஒரு ஏரியாவையே கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தினார். எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் நம்ம? எத்தனை பேர சத்தியத்தை சொல்லி, நான் இப்படி பாவத்தில் இருந்தேன், மோசக்காரியா இருந்தேன், மோசக்காரனா இருந்தேன், ஊருக்கு உதவாத உதாசீனமா இருந்தேன், என்னை இவர் தேடி வந்தாரு, என் பாவத்தை அறிக்கை செய்தேன், இன்னைக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. க்ஷேமம் ஊருக்கு வரணும்னா நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும். 86ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தின் எழுத்தாளன் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். 86ஆம் சங்கீதம் அதனுடைய 86 5ஆம் வசனம். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் நல்லவர். உங்ககிட்ட என் பாவத்தை அறிக்கை செய்துட்டோம்னா நீ மன்னிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் என்ன சூழ்ந்து கொள்ளும்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். மார்க் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்க. ஒரு ஆள் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கரங்களை தட்டி. இந்த காலையிலே விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் உரைக்கிற வார்த்தை என்னவென்றால், சபையே, விசுவாச குடும்பமே, ஒரு திமிர்வாதக்காரனை கண்டு, மகனே உன் பாவம், ஏன் வந்தது என்னத்துக்கு? திமிர்வாதம். இன்னைக்கு திமிர்வாதத்துக்கு மருந்தே கிடையாது. இன்னைக்கு இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறீங்களா? அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லிடுறேன். 2:10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். பாவம் யாருக்கெல்லாம் மன்னிக்கப்படாம இருக்கிறதோ, நீங்க எவ்வளவுதான் முட்டி போட்டு கதறி சபைக்கு கோடி கோடியாக கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை.
திமிர்வாதக்காரனை பார்த்து, பாவத்தை மன்னிப்பதற்கு ஏசப்பாவுக்கு ஒருவருக்கு மாத்திரம் ரைட்ஸ், எங்க ராஜாதி ராஜாவுக்கு மாத்திரம்தான் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஜெபத்தை கேட்டு அவங்க பாவத்தை மன்னிப்பாரு, பாவத்தை மன்னிப்பாரு. 1 யோவான், இந்த வசனம் எல்லாரும் அண்டர்லைன் பண்ண. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 1:9. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்துக்கு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். கரங்களை தட்டி சலோமோனுடைய ஜெபமாகும் பாவத்தை அறிக்கை செய்யணும். இன்னைக்கு எல்லாருடைய ஜெபமாக மாறணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி ஆண்டவரே. உங்ககிட்ட கிட்டி சேர்வதற்கு, ஆலயத்துக்கு ஒழுங்கா வருவதற்கு, திருவிருந்து எடுக்காம இருப்பதற்கு என் பாவம் எனக்கு முன்னாக இருக்கிறது, அதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒன்னு ஒப்புரவா யாரு வாரீங்களோ, நீங்க இந்த ஊர்ல பெரியவனாங்க இருப்பீங்க, சபைக்கு நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. கடைசியாக லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 4. காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உன் தேசத்துல சரியா ஒழுங்கா மழை பெய்யணுமா? ஊருக்காரங்களை குத்தம் சொல்லாதங்க, ஊருக்காரங்களை குத்தம் சொல்லாத. வயல் நல்ல மேனி தராட்ட ஊருக்காரங்களை சொல்லாதங்க. உன் தேசத்துக்கு சேமம் வரணும்னா நீ கேட்கிறவன் பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நீ ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, என் வீட்டுக்கு தேவனுக்கு பிரியமல்லாத ஒரு ஆணோ பொண்ணோ என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. என் பாக்கெட்ல ஓடி உழைச்ச இந்த பணம் என் குடும்பத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அல்லாமல் வேறொருவருக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒரு ஆழமான சத்தியத்தை பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கைமாறி கொடுத்திருக்கிறாரு. 7 காரியம். இப்ப நான் அதை முறைப்படி சொல்ல போகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துனீங்கன்னா உங்களை அவர் கனப்படுத்துவார். 2வது ஜெபம் பண்ணணும். 3வது அவர் முகத்தை பார்க்கணும். 4வது பொல்லாத வழியில். இந்த 4 செய்தா பரலோகத்தில் இருக்கிற தேவன் 5 சொல்லுதாரு, ஜெபத்தை கேட்பேன். என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, யாருக்கு தெரியாம பைப்பை திறந்து வச்சு அழுது ஆண்டவர்ட்ட, கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம அழுகிறீங்களோ, அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். 2வது 6வதாக ஆண்டவர் தரப்போகிறது, உன் பாவத்தை மன்னிப்பாரு. உன் பாவத்தை திமிர்வாத காரனை பார்த்து சொன்ன, நீ என்கிட்ட வந்தது திமிர்வாதம் மாறணும்னு வந்திய. உன் கூட வந்தவங்களை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணதேன். அவங்க வீட்டினுடைய மேல் கூரையே இறக்கி பிரிச்சு இதுக்குள்ள இறக்குனாங்க. அவங்கள பார்த்து இயேசு சொன்னாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கடைசியாக உன் தேசத்துக்கு, இந்த ஊரு இவ்வளவா செழிப்பதற்கு ஒருவேளை இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியாது, நம்ம இவங்களுக்காக, வயலுக்காக, இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த ஊர்ல இருக்கிற கடப்பட்டு இருக்கிறவனுக்காக இந்த சபை கதறுகிறது. உன் தேசத்துக்கு சேமம் வரணும்னா நீ, உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. உன் பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவர் சமூகத்தில் ஏதாவது தேவனுக்கு பிரியமல்லாத பாவம் செய்திருப்பேமே, ஆனால் இன்னைக்கு ஒப்புரவாய் ஆண்டவர் சமூகத்தில் வருவோம். வந்தால் உன் தேசத்துக்கு சேமம், உன் குடும்பத்துக்கு சேமம், உன் பிள்ளைகளுக்கு சேமம்.
நீ செய்கிற வேலையில் ஒரு சேமம், ப்ரமோஷனை ஆண்டவர் கட்டளையிடுவார். இருக்கிற இடத்துல அப்படி ஒரு முழங்கால் படிட்டு கேட்ட சத்தியத்துக்கு முன்பதாக முழுமையாக அர்ப்பணித்து நம் ஆசீர்வாதம் பெற 7 வித சத்தியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொன்னேன். இன்னைக்கு காலையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். ஒரு சாலமோனை போல, சாலமோனுடைய உணர்வோடே, சாலமோனுடைய ஆவியோடே உங்க பாதத்தில் ஒப்பரவாக கர்த்தர் நீர் கிருபை செய்யும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஜனங்களுக்கு தேவையான நல்ல மன்னாவை அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளும், சகல சத்தியத்தில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு நாம் கேட்ட தெய்வ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நமக்கு செய்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.